எப்பவுமே ஒரே மாதிரி ரசம் செய்யாமல் இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் மிளகையும் சீரகத்தையும் இடித்து ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரசம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி 2 காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. எலுமிச்சை சைஸில் புளி, இந்த 2ஐயும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறிட்டு இருக்கிற டைமில் நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். அடுத்ததாக பூண்டு சேர்த்திக்க போகிறோம். பூண்டு நான் 10 பல் தோலை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் 3, இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி இடித்து செஞ்சிங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் பூசிக்கிட்டு இருக்கேங்க. எப்பவுமே இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் எண்ணெய் பூசி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைகளால் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது கரைச்சிடாதீங்க. இப்போ கரைச்சதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் மண் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் எப்பவுமே சமையலுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்திக்கோங்க. ரெண்டுமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை. அடுத்ததாக நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திடலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி புளி கரைசலை சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எனக்கு புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால திருப்பியும் தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக மனம் வருதுங்க. எப்பவுமே ரசத்தை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் மணக்க மிளகு சீரகம் சேர்த்து இடித்து வச்ச ரசம் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.